போலி ஆவணங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்த புகாரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இவர் போலி ஆவணங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அபகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கரூரில் உள்ள மேல்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை தொடர்ந்து சார்பதிவாளரை மிரட்டியதாக எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களான ரகு, சித்தார்த், செல்வராஜ் உட்பட 7 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தனது பெயரும் சேர்க்கப்படும் என்ற அதிர்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பாக எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருந்து வருகிறார். இதனிடையே விஷச்சாராய உயிரிழப்பை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்திலும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.